இவன் தான் புருஷன் அப்படிங்கிறதுக்கு எங்க எடுத்துக்காட்டு இருக்கு? மகாபாரதத்துல சொல்றா, ச ஏஷ தேவகி புத்திரஹ புரஸ்ததவதிஷ்டதே ச ஏவ புருஷோ பூதம் பவ்யம் சாபி ததா பவத். அடுத்தது இந்த பூத பவ்ய பவத் பிரபுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஜீவாத்மாவும் முக்காலத்துல இருந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, பரமாத்மா மட்டும் எல்லா காலத்திலையும் இருக்கான்னு நினைக்காதீங்க. ஜீவாத்மா நம்ம சரீரம் வேணா அழியும். இந்த ஜென்மத்துல இந்த சரீரம் எனக்கு பகவான் கொடுத்துருக்கார். இது எப்போ இந்த கர்மா முடியறதோ இப்போ இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடும். போய் இன்னொரு சரீரத்துக்குள்ள பிரவேசமாகும். அது எந்த சரீரம்னு தெரியாது. ஒன்று மோட்சத்துக்கு போறதோ இல்லாட்டா நாம் செய்த பாவங்களால் இன்னொரு ஜென்மத்துக்கு போறதோ தெரியாது. ஆனா இந்த ஜீவாத்மா சாஸ்வதமா இருக்கே, ஜீவாத்மா பரமாத்மாவை போலவே இருக்கின்றது அப்படின்னா சாஸ்வதமா இருக்கு. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதுவும் எப்பவுமே இருக்கு, இதுவும் எப்பவுமே இருக்கு. அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கா? பரமாத்மா எப்பவுமே இருக்காருங்கிறதுக்கு சொல்லிட்டேன், ஜீவாத்மா எப்பவுமே இருக்காருங்கிறது திருஷ்டாந்தம் இருக்கான்னா பல பல திருஷ்டாந்தங்கள் இருக்கு. அதுல ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். என்னன்னா, ராமானுஜருடைய சரித்திரம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து வளர்ந்தவர். தன் பால்ய பருவத்தில் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக திருப்புட்குழிக்கு சென்றார். திருப்புட்குழி போரேற்றைன்னு விஜயராகவ பெருமாள் சன்னதியில போய் யாதவ பிரகாஷருங்கிற ஆச்சாரியன் கிட்ட பாடம் பயின்றார். அந்த யாதவ பிரகாஷருக்கும் இவருக்கும் கொஞ்சம் ஒத்து வரல. எந்த இடத்துலேருந்து சொல்றேன், நிறைய இடங்கள் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது, ஏன் சார் ஆச்சாரியன் சொல்றதை எதிர்க்கலாமான்னு கேட்டா, எதிர்க்கலாம்னா கத்தி கேடகம் வச்சு அவரோட குத்தெல்லாம் போகப்படாது, வாக்வாதம் பண்ணலாம். என்னைக்குமே சனாதன தர்மத்துல there is lot of scope for debate and discussion. ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் நமக்கு அத்வைத்தம்னு ஒன்று தனியா இருக்கு, விசிஷ்டாத்வைத்தம்னு தனியா இருக்கு, துவைத்தம்னு ஒன்று தனியா இருக்கு. We have never homogenized into one philosophy and one theology. காஞ்சி மகாபிரிவா கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், ஏன் சுவாமி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், அச்சிந்திய பேதாபேதம், சுத்தாத்வைத்தம், கேவலாத்வைத்தம், வைஷ்ணவம், சைவம், சாக்தம், கௌமாரம் இவ்வளவு தேவையா? பக்தர்கள் குழம்பி போயிடுவாளே. பெரியவா சொன்னாலாம், ஒரு மண்ணை நன்றாக ஒரு பூமியில் உழுது விட்டு நீங்க நிறைய விதை வச்சிருக்கீள். விதை என்ன பண்ணுவேள்? ஒரு குழி தோண்டி எல்லா விதையும் ஒரே இடத்துல போட்டுருவேளா? அப்படி செதறி விடுவேள், அப்படி இப்படி போடுவேள். நீங்க போட்ட 100ல் 50 தான் பிழைத்திருக்கும். ஆனா 50 செடி வந்துடுறதே. நீங்க ஒரே இடத்த போட்டா ஒரு செடி தான் வரும். அந்த ஒரு செடியை யாராவது எடுத்துட்டானா போச்சு. ஆனா இப்ப 50 செடியை யாரும் எடுக்க மாட்டாளே. அதனால இவ்வளவு சித்தாந்தங்கள், இவ்வளவு வழிகள் இருப்பதற்கு காரணம், சில காலகட்டங்கள்ல சிலது குறையலாம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், சாங்கியம்னு ஒரு மதம். அதாவது கபிலாச்சாரியர் தேவஹூதிக்கு சொல்லும் போது அவர் தான் சாங்கிய மதத்தை கண்டுபிடிச்சார். இப்ப சாங்கியாள் யார் இருக்கா? எங்கேயோ தேடினா பீகார்ல ஒரே ஒரு மடத்துல ஒரு 10 சிஷ்யாள் இருக்கா சாங்கிய மதத்துக்கு. இப்ப சாங்கிய மதம் பிரசித்தமா இல்லை. அப்படின்னா பாருங்க, சாங்கியம் குறைஞ்சிருக்கு. ஆனா அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தத்துல நிறைய பேர் இருக்காளே. அப்படின்னா இவ்வளவு சித்தாந்தங்கள் இருந்தால்தான் சனாதன தர்மம் நிலைத்திருக்கும். டோன்ட் எவர் திங்க் இப்ப பேங்க்ஸ் எல்லாம் நிர்மலா மாமி கன்சாலிடேட் பண்ணிட்டா, நம்ம எல்லா பிலாசபியும் கன்சாலிடேட் பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அது இருந்தால்தான் சனாதன தர்மம் பிழைக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த யாதவ பிரகாஷர் கிட்ட வாக்வாதம் வந்தது. எதுல வந்ததுன்னா, வேத வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு இருக்கு. அவர் என்ன சொல்லிவிட்டார்? சிஷ்யன் கேட்டான், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னா என்ன சுவாமி அப்படின்னா, உடனே யாதவ பிரகாஷர் சொன்னார், பூர்ணசிருங்கத்துவ அர்த்தசிருங்கத்துவ முண்டத்துவங்கள் போலே. இதுதான் அவர் சொன்ன அர்த்தம். என்னன்னா, ஒரு மாடு, அதுக்கு நல்ல ஷார்ப்பா கொம்பு. நீங்க குஜராத்துக்குலாம் போனேன்னா அந்த கொம்பை பார்க்கணும். அந்த மாட்டின் கொம்பு அசந்து போய்டு பிரம்மாண்டமா இருக்கும். பூர்ண சிருங்கம் அப்படின்னா முழுக்க அதுக்கு கொம்பு இருக்கா. இன்னொரு நாள் அதை பாதியா வெட்டி விடுறான். அப்ப என்ன ஆகுது? அர்த்த சிருங்கம். இன்னொரு நாள் கொம்பியே எடுத்துடுறான். அப்போ முண்டத்துவம், அது ஒண்ணுமே இல்லை. அப்போ பூர்ணம், அர்த்தம், முண்டனம் அந்த சிருங்கத்துக்கு பண்ணியாச்சா? இது மூணும் ஒரே சமயத்துல இருக்கா? அப்போ நேத்தி கார்த்தால முழுக்க, நேத்து மத்தியானம் பாதி, இப்போ ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரே பிரம்மத்துக்கு சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் 3 குணங்கள் ஒரே இடத்துல இருக்குமா அப்படின்னு யாதவ பிரகாஷர் விசாரம் பண்ணார். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. ஒரே பிரம்மத்துக்கு 3 குணங்கள் ஒரே சமயத்துல இருக்காதே. எப்படி? ஒரு மாட்டுக்கு முழுக்கொம்பு, அரைக்கொம்பு, கொம்பு இல்லாத தன்மை ஒரே சமயத்தில் இல்லாதார் போலேன்னு சொன்னார். அப்படின்னா பிரம்மத்துக்கு இந்த 3 குணங்கள் வேதம் சொல்லியிருக்கே, இது 3ம் ஒரே சமயத்துல இருக்காதுன்னு விட்டார். ராமானுஜர் இல்லைன்னு விட்டார்.
நீ எடுத்த எக்ஸாம்பிள் தப்பு. நீ மாடியும் பிரம்மத்தையும் கம்பேர் பண்ற. பிரம்மத்துல எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இப்ப நம்ம இப்ப நீ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட் டே நடக்க முடியுமான்னு கேட்டா, ஐயோ கீழே உட்காரணும், பூமியில உட்காரணும், ஸ்தல சுத்தி பண்ணணும், அந்த இடத்துல இலைய போடணும், ஷார்ட் விட்டு எழுந்து பரிசேஷனம் பண்ணி ஷார்ட் விட்டு அப்புறம் எச்சையை பெரட்டி அப்புறம் தான் எழுந்துக்கணும் சொல்வாளா பெரியவாள்லாம். ஆனா இப்ப ஷார்ட் டே நடக்க முடியுமான்னு கேட்டா, நம்ம குழந்தை ஸ்கூல் பஸ்ல ஏறுறது, அது ஒரு கையால் ஆச்சாரமா ஷூவை போட்டுண்டு இன்னொரு கையால் சாண்ட்விச்சை கடைச்சுண்டு நடக்கிறது பார்த்துருக்கீங்களா? அப்போ ஷூ போட்டுக்கிறதும் சாப்பிட்றதும் கடிக்கிறது மூணும் ஒரே சமயத்தில் தானே நடக்கிறது. என்ன தனித்தனியாவா பண்ணிட்டு இருக்கு? இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரியுது. அதனால சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் மூணுமே பிரம்மத்துக்கு ஒரே காலத்துல பண்ண முடியும். யார் சொல்லியிருக்கார்? திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனே. நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, நரநாரணனேன்னு அந்த இடத்துல எடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் அந்த யாதவ பிரகாஷருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. யாதவ பிரகாஷ் கிட்ட ராமானுஜர் அப்புறம் கத்துக்கல. ஏன்னா இந்த ஸ்கூல்ல ஏதோ சரியா இல்லை சுவாமி, நமக்கும் இவருக்கும் ஒத்துக்கலைன்னு விட்டுட்டார். அப்புறம் என்னாச்சு, இவர் பெரிய ஆச்சாரிய வரியரா ஆயிண்டு வரணும், திரும்பி யாதவ பிரகாஷர் கிட்ட சேர்ந்து விட்டார். அப்ப சேரும்போது அந்த ஊர்ல பல்லவராஜாவோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிடுத்து. எய்தர் ஷி வாஸ் இன் அ ட்ரான்ஸ் ஆர் பேய் பிடிச்சிடுத்தோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அவளுக்கு பிரமை சரியா இல்லை. அப்போ அந்த பேய் என்ன பண்ணிடுத்தோ, அந்த பெண்ணினுடைய உடம்பை பிடித்து வாட்ட. அப்போ யாதவ பிரகாஷர் வந்தார். யாதவ பிரகாஷர் சொன்னார், நான் யாதவ பிரகாஷன் சொல்றேன், பேயே இந்த பெண்ணின் உடம்பை விட்டு போ சொல்றார். அந்த பேய் சொல்லிட்டு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ இங்கேருந்து போ. பேயோடலாம் இவர் வாதாடம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? இந்த சிக்னல் எல்லாம் நிறுத்தினா எல்லாரும் கேட்பாங்க, மேரா பாப் கौन है पता है அப்படின்பா. அதனால இவர் கேட்கிறார், நான் யாருன்னு தெரியுமா? தெரியும்னு கொடுத்து பேய். நீ போன ஜென்மத்துல உடும்பா இருந்தே சொல்லிட்டு பேய் அவரோட ஜாதகத்தை சொல்றது. பின்னாடி இருக்க சிஷ்யாலாம் ஒருத்தருக்கு, டேய் இவர் உடும்புடா. அப்போ யாதவ பிரகாஷரே அசந்து போயிட்டார். ஐயோ நான் உடும்பா, எப்படி இப்படி இந்த ஜென்மம் எடுத்தேன்? போன ஜென்மத்தில் நீ மதுராந்தக ஏரிக்கரையில உடும்பா இருந்தே. அங்க பெருமாளை சேவிக்க வந்த பாகவதோத்தமாள் பெருமாளுடைய பிரசாதம் புளியோரையை சாப்பிட்டு உச்சிஷ்டத்தை கீழே போட்டா, அதை நக்கிட்ட பாகவதாளுடைய உச்சிஷ்டத்தாலும் உனக்கு இந்த ஜென்மா கிடைச்சதுன்னு கம்முனாயிட்டார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஜீவாத்மாவுக்கும் முற்காலம் ஒண்ணு இருக்கு இல்லையா? பூத பவ்ய பவத் பிரபுனா இதுக்கும் இருக்கே. ஆனா என்ன ஒண்ணும், அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுன. அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் சாமியம் இருக்கு. நீயும் பல பல ஜன்மாக்கள் எடுத்திருக்க, நானும் எடுத்திருக்கேன். நீ எடுத்ததுக்கெல்லாம் ஜன்மாக்கள்னு பேரு, நான் எடுத்ததுக்கெல்லாம் அவதாரம்னு பேரு. நீயும் பலதை எடுத்திருக்கேன், நானும் பலதை எடுத்திருக்கேன். வித்தியாசம் என்ன கிருஷ்ணா சொல்லுனா அர்ஜுனன். எனக்கு எடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, நீ எடுத்தது ஒண்ணுமே உனக்கு ஞாபகம் இல்லை. பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுனன் கண்ணன். அப்பேற்பட்ட புருஷயே வேதகும் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம். ஆச்சா, அடுத்த வார்த்தை உதாமிருதத்வஸ்யேஷானஹ யதன்னேனாதி ரோஹதி அப்படின்னு இருக்கு. உதாமிருத்து அமிர்தஸ்ய ஈசானஹான்னு இருக்கு. அமிர்தத்வ அப்படின்னு இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். அமிர்தன் பிரிக்க கூடாது. அமிர்தத்வ, அமிர்தத்வம்னா என்னன்னா மோக்ஷம்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹ, எவன் ஒருவன் அமிர்தத்வத்துக்கு மோக்ஷத்துக்கு சுவாமியோ, உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹ யதன்னேனாதி ரோஹதி, எது அன்னேன அதிரோஹதி. அன்னம்னா என்ன? என்ன சார் அது கூட தெரியாம இருக்கே? ஐயாரெட்டு பொன்னி அரிசிக்கு தானே அன்னம்னு பேரு. அதீச்ச அத்தியச்ச, அத்தும் அருஹதி அன்னம். எது சாப்பிடுவதற்கு தகுதியாக இருக்கின்றதோ அதற்கு அன்னம்னு பேர். இன்னொரு அர்த்தம் சொல்லுவா அன்னத்துக்கு, அதீச்ச அத்தியச்ச, எது ஒன்று அளவோடு சாப்பிட்டால் நாம் அதை சாப்பிடலாமோ, எது அளவுக்கு மேல சாப்பிட்டுட்டா அது நம்மளை சாப்பிடுமோ அதுக்கு அன்னம்னு பேராம். குவான்டிட்டிக்கு மேலே சாப்பிட்டுட்டா, எப்பவுமே யோக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஆயுர்வேத சாஸ்திரத்துல உங்க வயறுல பாதி தான் சாப்பிடணுமா. அதாவது போறோன்னு சொல்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, முன்னாடி நிறுத்திடணும். ஏன்னா பாக்கி இடத்துல தான் கொஞ்சம் ஜலத்தை போட்டு கொஞ்சம் காத்து இருந்தால் தான் அரைக்க முடியும். நீங்க மிக்சிலேயே பாருங்களேன், ஃபுல் ஜார் வச்சுட்டேன்னா அது அரைவே அது கீழே வைக்கணும், கொஞ்சம் ஜலம் சேர்க்கணும், கொஞ்சம் இது. நம்ம இது வரைக்கும் வாயை திறந்தால் காக்கா குத்துங்கிற அளவுக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டோம்னு வச்சுங்க, அப்ப அது எங்க அரைக்கிறது? கடப்படான்னு சத்தம் போடுறது. அதனால அன்னம்னா அத்தும் அருஹதி, அத்தும் போக்யம் அன்னம் ஆச்சு. ஆனா இந்த இடத்துல அன்னம்னா என்ன ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். அன்னம்னா இந்த இடத்துல அமிர்தம்னு அர்த்தம்.
அமிர்தத்துவம்னு சொன்னால் மோக்ஷம்னு அர்த்தம். உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, அமிர்தத்வஸ்ய ஈசானஹான மோக்ஷத்துக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் பெருமாள். யதன்னேனாதி ரோஹதி, எவன் ஒருவன் அமிர்தமாக இருக்கின்றானோ அவனுக்கு யதன்னேனாதி ரோஹதி அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. சரி, இவர் இதுக்கெல்லாம் சுவாமி அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, மோக்ஷத்துக்கு சுவாமிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நேத்தே சொன்னேன், முதல் மந்திரத்துக்கு எது அர்ச்சாவதாரம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், அக்னிகுண்டத்திலிருந்து பிறந்தவர், உத்தரவேதி தன்னில் உதித்தார் வந்தார் பார்த்தோமா. இப்ப ரெண்டாவது மந்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, மோக்ஷத்துக்கு அதிகாரி. அப்படின்னா மோக்ஷம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்கணும். ஞாபகம் வச்சுங்கோ, பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தமா இவாள்லாம் பத்தாத்மா தான். நான் 3 ஆத்மா சொன்னேனே, பத்தன், முக்தன், நித்யன். பத்தாத்மானா என்னன்னா கர்ம வசப்பட்டவர்கள், those who are bound by karma. நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்மளாம் தான் இதுல என்ன, பிரம்மாவும் அதுல அடக்கம். சார் பிரம்மா வெள்ளதாடியோட இருப்பாரு, அந்த பிரம்மாவா? அதே பிரம்மா தான். எந்த நாடகம் எடுத்தாலும் பிரம்மாவுக்கு மட்டும் வெள்ளதாடி இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களோ, பெருமாளும் சிவபெருமானும் நல்லா கிளீன் ஷேவனா இருப்பா, பிரம்மாவுக்கு மட்டும் கரெக்டா வெள்ளதாடி கொடுத்துருவா. ஏன்னா அவளுக்கு சங்கல்ப மந்திரம் தெரியும். அத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே, த்விதீய பரார்த்தம்னா 50 வயசு தாண்டி எடுத்துன்னு அர்த்தம். அதனால அவருக்கு வெள்ளதாடி கொடுத்துடுறா. இப்ப விஷயத்துக்கு வாங்க, அந்த பிரம்மாங்கிறது ஒரு பதவி, பிரம்மாங்கிறது ஒரு பதவி. இட் இஸ் நாட் த நேம் ஆஃப் தட் பர்சன், இட் இஸ் த நேம் ஆஃப் த போஸ்ட். பிரம்மா 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டு இருப்பார். நம்ம 100 வருஷ கணக்கு இல்லை, சங்கல்பத்தில் இருக்கக்கூடிய 100 வருஷத்துக்கு. அதனாலதான் நம்ம சொல்லும் போது அத்ய பிரம்மணாங்கிறோம், இப்ப இருக்கிற பிரம்மா. இந்த இப்போ இருக்கிறங்கிற வார்த்தையை எதுக்கு நம்ம சங்கல்பத்தில் யூஸ் பண்ண போறோம்? இப்ப யார் உங்க ஹஸ்பண்ட், இப்ப எனக்கு இவர் ஹஸ்பண்ட் சொல்லுவோமோ இல்லையா, இவர் தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்லுவா. எதுக்கு இப்ப இருக்கிற பிரம்மானா, அப்படின்னா முன்னாடி ஒரு பிரம்மா இருந்திருக்கார், பின்னாடி ஒரு பிரம்மா வரப்போறாருன்னு அர்த்தம். அதனால இந்த பிரம்மாவுக்கு என்னைக்குமே அவரும் நம்மளும் ஒரே ஸ்டேஜ். என்ன சார் பிரம்மாவையும் நம்மளையும் கம்பேர் பண்றீங்களே? இல்ல, அந்த விஷயத்தை சக்தி, சாமர்த்தியம், ஞானம், பலவிதமான சக்திகள்ல அவர் நம்மளை விட உயர்ந்தவர். ஆனா நம்மளாம் ஒரே கோஷ்டி தான். ஞாபகம், இப்போ தியேட்டருக்கு போன உடனே இப்போ ஐபிஎல்ல பாக்குறா, இதில் பார்த்தேன்னா இப்போ 100 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டு, 1000 ரூபாய் டிக்கெட்டு, 2000 ரூபாய் டிக்கெட் இருக்கும். கார்பரேட் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அனுஷ்கா அங்கே நின்றுப்போ விராட் இங்கேருந்து பேட்டை காமிப்பார். அந்த கார்பரேட் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? என்ன கார்பரேட் பாக்ஸ் 2000 ரூபாய் டிக்கெட்டாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஸ்டேடியத்துக்குள்ளே தானே இருக்கா. பிரம்மாங்கிறவர் கார்பரேட் பாக்ஸ், நம்ம 500 ரூபாய் டிக்கெட்டுன்னு வச்சுக்கோ, மொத்தத்தில் நம்மளாம் ஒரே உலகத்தில் தானே இருக்கோம். அதனால சீமலோ பிரம்மலோ శివకేశవ దులలో చీమలో, చీమలో అంటే తెలుగులో எறும்பு, பிரம்மலோ பிரம்மா முதலாக. அதனாலதான் இப்ப பிரம்மாவை எப்படி பார்க்க வேண்டும்னு வத்சாபஹரண சரித்திரத்துல வியாக்கியாத்தா கேட்பார். பரணில் ஏறி நிலாவை பார்க்குமா போலே இப்படின்னு வியாக்கியாத்தா சொல்றார், கமெண்டேட்டர். அப்படின்னா என்னன்னா, இப்ப நாளைக்கு ஒரு நம்ம அதுல பண்டிகை. இன்னைக்கு முதல் நாள் அம்மா கிட்ட குழந்தை கேட்கறது, அம்மா அந்த நிலாவை எனக்கு பிச்சுத்தாம்மா. டேய், நிலா ரொம்ப தூரம்டா, நம்ம கைக்கெல்லாம் எட்டாது அப்படின்னு திருத்தாயார் சொல்லிவிடுகின்றாள். ஆச்சு முதல் நாள். 2ஆம் நாள் பண்டிகை, அவ ஏதோ பக்ஷணம் பண்ணணும்னு நினைக்கிறா, அவாத்துல பண்றா போல இருக்கு. அதனால அந்த பண்ணும்போது பக்ஷணத்தை ஏதாவது மாவை சலிக்க வேண்டாவோ, அதனால மாவை எடுத்துத்தா, கடலை மாவோ அரிசி மாவோ, அது பரன்ல வச்சிருக்கா. அப்போ அந்த குழந்தைய பார்த்து சொல்றா, நீ பரன்ல ஏறி அந்த டப்பாவை எனக்கு எடுத்துத்தா. எங்க ஆத்துல எல்லாம் உயரமா இருந்துட்டா இதுதான் ப்ராப்ளம், இதை எடு அதை எடும்பா. அதனால வாமனனா பிறந்திருக்க கூடாதான்னு தோணும். அதனால இந்த டப்பாவை எடுன்னு சொல்லுவாளா. அந்த குழந்தை மேல பரன்ல ஏறி கடலை மாவுங்கிற டப்பாவை எடுத்து கொடுத்துடுத்து. அதான் எடுத்து கொடுத்துட்டியே, கீழவா? இல்லைம்மா, நான் நேற்று கீழே இருக்கும்போது கேட்டேன் நிலா எங்கன்னு, ரொம்ப தூரம்னு சொன்னேன். நான் தான் இப்போ பரன்ல ஏறிவிட்டேனே, நிலா பக்கம் தானே இருக்கும். அஷடே, நேற்று நீ இருக்கும்போது நிலா ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் இருந்ததா தூரம் உங்ககிட்டேருந்து, இன்னைக்கு 4,99,999.99901 கிலோமீட்டர்ஸ் தூரம். அந்த 0.01 வித்தியாசம். பரன்ல ஏறி நிலாவை பார்க்குமா போலே அப்படின்னா என்னன்னா, நிலாவா இருக்கக்கூடியவன் பரமாத்மா நாராயணன். குழந்தை முதல் நாள் நின்ன இடம் தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம். பரன்ல உட்காந்துட்டு பார்க்கிற கூட குழந்தை தான் பிரம்மா. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரம்மா பரன்ல இருக்கார். ஆனா நிலாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பரன்ல இருக்கிறதும் பூமியில இருக்கிறதும் ஒண்ணுதான். புரியுதா? வியாக்கியாத்தா எடுக்கிறார். அதனால
அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, எவன் ஒருவன் மோட்சம் கொடுக்க வல்ல சாமர்த்தியம் உடையவனோ. இது எந்த திவ்ய தேசத்தை குறிக்கும்? பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள்னு இருக்கு. கிருஷ்ணனுக்கு உகந்த 5 க்ஷேத்திரங்கள். திருக்கண்ணமங்கை பெருமாளுக்கு பேர் என்ன? பக்தவத்சலன். வெரி குட். தாயாருக்கு பேர் என்ன? அது ரொம்ப ஏதாவது ஒன்று சொன்னா நீங்க திரும்பி ஏதாவது கேட்பேன். ரொம்ப விசேஷமான தாயார். வெரி குட். அபிஷேகவல்லின்னு பேர் அந்த தாயாருக்கு. தாயாருக்கு 2 புறமும் உத்தராயண தட்சிணாயன காலங்கள்ல தேவர்கள் பிரமரங்களா இருந்து கூடு கட்டுவா, மாறி மாறி கூடு கட்டுவா. அபிஷேகவல்லி தாயார். பக்தவத்சல பெருமாள் வம்சவதிங்கிற ராகத்துல தீட்சிதர் ஒரு கீர்த்தனமே பாடியிருக்கார், திருக்கண்ணமங்கை. அடுத்தது திருக்கண்ணபுரம். பெருமாளுக்கு ஷௌரிராஜன் பேர். உத்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் ஷௌரிராஜ மஹம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய பெருமாள். இந்த ஷௌரிராஜனுடைய நாமா சஹஸ்ரநாமத்துல வரும். எங்க? ஷௌரிஹின்னு ஒரு நாமா வரும். அதனால இந்த திவ்ய தேசத்தை தான் குறிச்சிருக்காருன்னு பராசர பட்டர் எடுக்கிறார். திருக்கண்ணபுரம். என்ன பிரசாதம் ஃபேமஸ்? நம்ம வெரி குட். முனியோதர பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகவாது அந்த திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வாங்க. பிரசாதத்தை ஒரு பிரசாதம் சர்க்கூட்டுன்னு கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம. அதனால எந்தெந்த கோயில தோசை எது அழகர் கோவில் என்ன சார் அந்த மாதிரி ஒன்னொன்னா வச்சுக்கலாம். இப்போ சரி, இப்போ திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம். அடுத்தது கண்ணன் கபிஸ்தலம்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு. கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் நடந்த இடம் கண்ணன் கபிஸ்தலம், அழகா இருக்கும். அடுத்தது திருக்கோவலூர். கேள்விப்பட்டிருக்கா? விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஆயன்னு பேர் பெருமாளுக்கு. திருவிக்கிரமனா இருப்பார், முன்னாடி வாசுதேவனா எழுதியிருப்பார். இது கண்ணன் கபிஸ்தலம், திருக்கோவலூர். அப்புறம் திருக்கண்ணங்குடி. அதனால திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கண்ணன் கபிஸ்தலம், திருக்கோவலூர். இந்த பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள்ல திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்யதேசம். அந்த இடத்துல ஆழ்வார் பெருமாள் அனுபவிச்சுருக்கார். அனுபவிச்சு பாடும்போது முதல்ல பாடினார், சரணமாகும் தனதாழடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான். நம்மாழ்வார் இதை அனுபவித்து சொல்ல மதுர கவி ஆழ்வார் எழுத மாட்டேன்னு விட்டார். என்ன சார்? சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம், யாரெல்லாம் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றாளோ மரணம் ஆக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு எழுத மாட்டேன்னு விட்டார் மதுர கவி. ஏன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க திருக்கண்ணபுரத்துக்கு போறேள், பெருமாளை கேசாதி பாதமா சேவிக்கிறேள், சரணாகதி பண்ற பெருமாளே மோட்சம் கொடுன்னா அதே இடத்துல கொடுத்துருவோம். யாரும் போக மாட்டா பாருங்க. போன உடனே மோட்சம்னா யார் போவா? அதனால மதுரகவி ஆழ்வார் எழுத மாட்டேன்னு விட்டார். அப்ப என்ன சொல்லட்டும்னர் நம்ம ஆழ்வார்? மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சொல்லு. அவ கர்மாக்கு ஏத்தவாறு என்னைக்கு அந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பிரியறதோ அப்போ மோட்சம் இந்த பெருமாள் கொடுப்பார்னு சொல்லுந்து. உதாமிருத் அமிர்தத்வஸ்ய ஈசானஹா. உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹா. மோட்சத்தை கொடுக்கிறார் திருக்கண்ணபுர பெருமாள். யார் அவர்? அவர் தான் அமிர்தம். பின்னாடி சொன்ன பாருங்க, எதன்னேனாதி ரோஹதி. அன்னம்னா அமிர்தம்னு. அமிர்தம்னா என்ன சார்? அதான் தேவர்கள்லாம் ஒரு அமிர்தம் குடிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த அமிர்தம் குடிச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? அமிர்தம் குடிச்சா என்ன நடக்கும்? சாகவே மாட்டோம் சார். நோ டெத், மெரி they lived happily ever after அப்படின்னு இந்த ஃபேரி டெய்ல்ஸ்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கலாம். இதுதான் தப்பு. சனாதன தர்மத்துல எவன் ஒருவனுக்கு பிறப்பு கிடையாதோ அவனுக்கு தான் மரணம் கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள பிரவேசம் இருக்கோ ஆத்தானா பேரும் மரித்தாக வேண்டும். உயர்ந்த ஆச்சாரியர்கள் சங்கரர் 32 வயசுல பரமோதிச்சார். ராமானுஜர் 120 வயசு. அவள்லாம் நினைச்சிருந்தா பெருமாள் அவளுக்கும் அந்த அமிர்தம்ங்கிற ஜூஸ் ஒரு அமேசான் மூலமா அமிச்சு நீ இதெல்லாம் குடிப்பா சங்கரரே ராமானுஜரே, இதெல்லாம் குடிச்சுட்டு இன்னொரு வருஷம் வாழ்க்கை முழுக்க இருக்கும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் இவாள்லாம் 32 வயசு நம்மாழ்வார்? ஏன்னா பூமியில் தொட்டு பிறந்தால் மரணம் ஏற்படும். இந்திராதி தேவர்களுக்கும் மரணம் உண்டு. ஞாபகம் வச்சுங்கோ. யாருமே பிரம்மாவே போஸ்ட மாத்திட்டாருன்ட்டா அப்புறம் என்ன இவாள்லாம் இந்திராதி தேவர்கள்? பின்ன அமிர்தம்னு சொல்றாளேன்னா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை வால்மீகி ராமாயணத்துல சொல்லுவா. இது பாலகாண்டத்துல வரும். ரசாயனம்னு பேர். அந்த கன்காக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ரசாயனம்னு பேர். ரசாயனம்னா என்னன்னு ஆயுர்வேத சாஸ்திரம் படிச்சவாளை கேளுங்க. எது ஒன்றும் லாஞ்சிவிட்டி கொடுக்குமோ. லாஞ்சிவிட்டின்னா நாட் இம்மார்டாலிட்டி. லாஞ்சிவிட்டினா இப்போ 70 வயசு இருக்கக்கூடியவர், இப்பெல்லாம் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு 70 இருக்கவா, 80 இருக்கா, 80 இருக்கவா, 90 இருக்கா, எவ்வளோ பார்க்கணும் நம்ம. இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒன்ஸ் லைஃப் டைம் பட் டசன்ட் கேரண்டி இம்மார்டாலிட்டி. ரசாயனம்னா ஆயுர்வேத சாஸ்திரத்தில் லாஞ்சிவிட்டி அண்ட் கிவ்ஸ் தெம் யூத். அதுவும் முக்கியம் இல்லையா? அதுக்கு இப்போ காட்ரெஜ்னு எங்கள் ஆத்துல எங்கள் அம்மா ஒன்று வாங்குறேன். டைன்னு பேர். அதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. டைனா அந்த இடத்துல பொடின்னு அர்த்தம்.
அதை பூசிக்கொண்டால் அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதேன்னு அப்படியே அந்த இளமை ததும்புறது பாருங்க. அவளுக்கு என்ன வயசுனே இப்பெல்லாம் யாரையுமே, நான் ஒரு கோர்ஸ் நடத்தும் போது எல்லாரையும் டேட் ஆஃப் பர்த் கேட்டால் டோன்ட் ஆஸ்க் டேட் ஆஃப் பர்த். அம்மா அப்படி இல்லை, நான் அனலிட்டிக்ஸ்க்காக கேட்குறேன், ஐ டோன்ட் லைக் டு டெல் மை ஏஜ். இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட். இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில் தான் சொல்லுவா, யூ ஷுட் நாட் ஆஸ்க் த உமன் ஹர் ஏஜ் அண்ட் த மேன் ஹிஸ் salary. இதுவே ஆன்டை உமன். ஸோ தே ஆர் அஸ்யூமிங் தட் உமன் வில் நாட் ஒர்க் இல்லையா? இதுவே ஒரு தப்பான அசம்ஷன் தான். அதனால டோன்ட் டாஸ் த மேன் த இது சேலரி அண்ட் த உமன் ஹர் ஏஜ். இதெல்லாம் வெஸ்டர்ன் கான்செப்ட். நம்ம தேசத்துலலாம் ஒரு ஆச்சாரியனும் எவ்வளோ வருஷம் இருந்தால் நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் வியாக்கியாத்தாக்கள்லாம் எடுக்கிறா, வயசு ஆக ஆக தே வில் செலிப்ரேட் மோராம். ஏன்னா வைகுண்டம் போகிறதுக்கு நாள் குறி கொடுத்துன்னு. நம்ம சனாதன தர்மத்தில் அப்படி தான் பார்த்து வழக்கமே ஒழிய வயசு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், ஐ எம் ஆல்வேஸ் 25, ஐ எம் ஆல்வேஸ் 16, நான் என்றும் 16. என்ன மார்க்கண்டேயரா நம்ம உட்காந்து என்ன பண்ண வரோம்? அதனால ஆல் திஸ் இஸ் வேர் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட்டிங் மாடர்ன் அண்ட் வெஸ்டர்ன். மாடர்னைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெஸ்டர்னைசேஷன். இப்போ அப்பா அம்மாவுக்கு படியேறது கஷ்டம், நான் ஒரு லிஃப்ட் வச்சு தரேன்னா யூ ஆர் மேக்கிங் திங்ஸ் மாடர்ன், விச் இஸ் குட். But I won't take care of my parents is Western. வித்தியாசம் புரியுறதா? அதனால we should move towards modernity, there is no doubt. But we should not move towards the Western thoughts. Why? When we have such an ancient civilization, why should we believe in a civilization which is not even 250 years old? எங்க பாட்டி வீடே இங்க 150 வருஷம் ஓல்டு. அவளுடைய ஒரே ஒரு ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்டே 200 வருஷம் இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு கிராமத்துக்கு போனால் இதான் இங்கே பெருமாள் ஏழிருக்க 2500 வருஷத்துக்கு முன்னாடின்னு அவர் சர்வசாதாரணமாக சொல்வார். எங்கள் அமெரிக்கோ வெஸ்புச்சி அமெரிக்காவை கண்டுபிடிச்சதே 250 வருஷத்துக்கு முன்னாடி தான். இங்கே 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலே பலது இருக்குது. அதனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். உதாமிருத் அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, எவன் ஒருவன் மோட்சத்துக்கு அதிகாரியாக மோட்சத்தை கொடுக்க வல்ல சாமர்த்தியனோ அப்படின்னா 2வது மந்திரத்தில் சொல்லப்பட்டவன் திருக்கண்ணபுரத்து பெருமாள். அந்த திருக்கண்ணபுரத்து பெருமாளை பற்றி ஆழ்வார் சொன்ன ஒரு பாசுரத்தை சொல்லிட்டு புருஷ சுக்தத்தோட 3வது மந்திரத்துக்கு போகிறேன். சிலையிலங்கு பொன்னாழி தென்படை தண்டொன் சங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோல் 4 மற்றவனுக்கே எற்றேகான் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயலே முன்போடு அன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோன்னு ஆழ்வார். அவன் சங்கு சக்கரத்தை தரிச்சுண்டு பெருமாள் நடந்து வரும்போது, அந்த ஊர் வீதி உலா வரும்போது, புறப்பாடு வரும்போது அவர் காதுல மகர குண்டலங்கள் இருக்குமா, அதுல முழுக்க வைரம் பதிச்சிருக்கான். சூரியனுடைய கிரணங்கள் அதுல பட்டு எதிர் பளபளப்பு அது மேல பட்டு சூரியன் காணாம போயிடுத்தான். அதனால மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. அப்பேற்பட்ட கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய சௌரிராஜன் அப்பேற்பட்டவன் தான் புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடிய 2வது மந்திரத்தால சொல்லப்பட்டான். ஏன் சார் இதை இந்த வியாக்கியாத்தா சொல்லல? இப்ப நான் இந்த திவ்யதேசம்லாம் சொல்றேனே, இதெல்லாம் இந்த வியாக்கியாத்தாக்கள் சொல்ல, நீங்க ஏன் சொல்றேன்? இப்படி சொன்னால்தான் நமக்கு திவ்யதேச ஞாபகமும் வரும். பொதுவா வர்றட்டுன்னு உட்காந்து கேட்டா புரியாது.